அளவுக்கு ஒன்று நான் பெங்களூர்லேருந்து போய்ச்சா பார்த்து நேராக வர்றேன். அவங்க நல்லா இருக்காங்கண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க. அவங்க எதாவது சொன்னாங்களாண்ணா? நீங்கள் தான் மத்தியானம் அங்கே எல்லா நேரம் அரை மணி நேரம் எடுத்தாங்க. இல்லை இப்போ அந்த உங்களுக்கு எதிராக ஒரு புது கட்சி ஒருத்தர் திவாகரன் துவங்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. எனக்கு எதிராக? ஆமாம், மன்னார்குடியில் வந்து புது கட்சி விரைவில் துவங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்படியா? சரி, இப்போ இந்த தமிழகத்தில் வந்து தொடர்ந்து அதாவது முக்கியமாக போராடுறவங்க பொது பிரச்சனைக்காக போராடுறவங்கள மாநில உளவுப்பிரிவு இல்லாமல் மத்திய உளவுப்பிரிவு வந்து தீவிரமாக கண்காணிக்குது. அவங்கள வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிகிறது. அது எப்படி பண்ணுங்க? தமிழர் வேல்முருகன்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது அவர் உடல்நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கிறவரை போலீஸ் அவர் கூட்டாக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் நிருபரை தரக்குறைவாக விமர்சனம் செய்த எஸ் வி சேகரை உச்சநீதிமன்றமே அவருக்கு ஆன்டிசிபேட் பேசணும்னா கூட காவல்துறை கைது செய்யாமல் இருக்கு. இதுக்கு அப்புறம் சொன்னால் நமது அரசாங்கம் இங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லாம் கோச்சிக்கிறாங்க. அப்புறம் அடிமை அரசாங்கம்னு சொன்னா அவங்க கோபம் வருது. என்னை போய் சாராய ஆலை அதிகம் இருக்கிறாங்க. நான் எதுவுமே சாராய ஆலைக்கு நான் அதிகம் இருந்தேன். சாராய ஆலையிலேருந்து சாராயம் வாங்குற துறை வந்து சாராயத்துறை. சாராய அமைச்சர் சொன்னால் போவது, டாஸ்மாக் அமைச்சர் சொன்னால் போவது, என்ன உரிமையில் பேசுகிறாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னால் போவது என்னன்னே தெரியல. சொல்ல அற்பர்களுக்கு வாழ்ந்து வந்தால் அடுத்த ராத்திரியில் கொடை பிடிக்கிற மாதிரி சில பேர் கொடுத்துருக்காங்க. பதவிக்கெல்லாம் நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்காங்க. பதவியால் வந்த எதுவுமே இருக்காது. அதையெல்லாம் நிச்சயம் தன் கணக்கில் அம்மாவுக்கு எல்லாம் பொதுமக்களிடம் சேர்க்கப்படும். கல்வி வந்து கடந்த ஆண்டு வந்து நீட் தேர்வுக்காக வந்து நாங்கள் தமிழகம் முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி துவங்கியிருக்கோம். அதனால வந்து இந்த வருஷம் வந்து அதிக அளவில் பாஸ் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு. மேலும் ஒரு மாணவி இறந்திருக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு மையங்களை தமிழ்நாடு இல்லாமல் கேரளாவில் குஜராத்தில் தான் வச்சாங்க. அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போனவங்களுக்கு எல்லாரும் நம்ம தான் உதவி செஞ்சுருவாங்க. அவங்க தந்தையில் அந்த மன உளைச்சலில் 3 பேர் இறந்து போனதுதான் தெரியும். இங்கே நடக்கிறது இது மக்கள் அரசாங்கத்தில் ஒரு 33 பேர் சேர்ந்துக்கிட்டு இங்கே ஆட்சிக்கிற பேரில் ஒரு கமிட்டி நடக்குது. அந்த கமிட்டி வந்து டெல்லியில் கட்டளையை செயல்படுத்துது. இது அம்மாவுடைய அரசாங்கம் கிடையாது. இது சும்மா உள்ள அரசாங்கம். அவங்க ஆயுள் காலம் திறக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. அதையே அது அவங்களதான் நீங்க கேட்கணும். இல்லை, அதை நீங்க வலியுறுத்தினதுக்கு உங்களையே அவங்க எதிர்ப்பு. இப்போ கமல் வந்து கர்நாடகா போயிட்டு வந்து அப்படி அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க அவருக்கு என்ன நினைக்கிறீங்க? விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாக போராடுற கட்சி சார்பற்று வேலை இல்லாமல் செயல்படுற திரு ரெங்கநாதன், திரு பி.ஆர். பாண்டியன், திரு ஐயா கண்ணு போன்ற விவசாய சங்க தலைவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. ஏன்னா விவசாயிகளுக்காக அவங்க போராடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தான் நம்ம கடமைன்னு நான் நினைக்கிறேன். வரவேற்கிறீங்க நீங்க கமல் போனதுமோ? பி.ஆர். பாண்டியன்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காரோ அதான் என்னுடைய கருத்து. அவங்க வரவேற்றார், ஆட வரவேற்றார், எதிர்த்தார், ஆட